இங்க நம்ம ஹீரோக்கு படிக்காத பொண்ணை பார்த்து வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ 10th வரைக்கும் படிச்சிருப்பான். ஆனா நம்ம கட்டிக்கு போற பொண்ணாச்சும் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பான். ஆனா வீட்டுல படிக்காத பொண்ணை பார்த்து கட்டி வச்சதால எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் சிடுசிடுன்னு தான் பேசிட்டு இருக்கா. தான் பையனாச்சும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ஸ்கூல்ல பார்த்து சேர்த்து வர்றான். இப்ப ஆபீஸுக்கு போறான். ஆபீஸ்ல ஒரு புது பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து இவங்க கிட்ட நல்லாவே பேசுறா. இவனுக்கு ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்றான். அந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணா டீசென்டா இருக்கிறதுனால இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒய்ஃப் கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். இங்க ஆபீஸ்ல ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் அவன் பையனோட பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இவனை ஸ்கூல்ல கூப்பிடுறாங்க. அங்க போனா உன் பையன் சரியாவே படிக்கிறது இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவன் அவன் மனைவியை பார்த்து உன் ஜீன்ல வந்து படிப்புன்றது ஒண்ணு இருந்தா தானே என் பையனும் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்றான். ஒரு நாள் பையனை கூட ஸ்கூல்ல இருந்து கூட்டின்னு வராம இந்த பொண்ணு கூட ஷாப்பிங் போயிடறான். சரி குழந்தை தான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட்டின்னு வர போகும்போது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு பாத்துறா. ஓ இந்த பொண்ணாலதான் நம்மளையும் ஒதுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே யோசிக்கிறா. அன்னைக்கு நைட்டே இவன் பொண்டாட்டிக்கு புடவெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறான். இதை பார்த்து பொண்டாட்டி ஐயோ நம்ம தான் நம்ம வீட்டுக்கார தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. மறுநாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை பொண்டாட்டி வந்து என்ன சமைக்கிட்டோம்னு கேட்கும்போது அமைதியா இருந்தவன் அந்த பொண்ணு கால் பண்ணி எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டவனே பொண்டாட்டி டோக் போட்டு அன்னைக்கு மதியம் பிரியாணி செஞ்சு எடுத்துன்னு போறான். திடீர்னு பார்த்தா ஹீரோட அப்பாக்கு கீழே விழுந்து அடிபட்டுச்சு. இந்த பொண்ணு வந்து மாமனார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்காக ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. அங்க ஆட்டோ டிராபிக்ல நிக்கும் போது பார்த்தா அவன் புருஷனும் அந்த பொண்ணும் பார்க்ல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடச்சு இந்த வெள்ளத்தோல் கடை ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா நினைக்கிறா. நம்ம படிக்கலன்றதுனால தானே நம்ம புருஷன் நம்மளை கேவலமா பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சு யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் வந்துடுறா. இது வந்து அந்த பொண்ணு எட்டுன்னு வந்து காட்டு இங்க பாரு உன் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. சரின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா இவனோட ஒய்ஃபும் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் போட்டு இருக்கா. புருஷனை பார்த்ததும் புருஷன் கிட்ட வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தானே ட்ரெஸ் பண்ண பிடிக்கும், நான் இப்ப நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஆக்சுவலா நான் வந்து 12th பாஸ் பண்ணேன், நீங்க 10th படிச்சிருக்கீங்க, இதனால வீட்டுல வந்து சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பார்த்தா உங்களுக்கு படிச்ச பொண்ணாதான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சேன், ஆனா நான் இவ்வளவு நல்லா படிப்பேன்னு தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழறா. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாயிருது. ஓ நம்ம தான் நம்ம பொண்டாட்டி புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான்.